390 அட்வென்ச்சர். இந்த வண்டியோட ஒரு நல்ல க்ரூசிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி கம்ஃபர்டபுளாக ரைடரும் பில்லியனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உட்கார்றதுக்கு ஒரு 120 to 130 அந்த ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 100ல் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெயினோட நீங்கள் 140 கூட பிடிக்கலாம். நெகட்டிவ் சைடில் வந்து பார்த்தோன்னா இந்த வண்டியோட டிரைவபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கியரில் கிளச்சை வந்து மாடுலேட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு வண்டி வந்து ஸ்டால் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். வைப்ரேஷன்ஸ் வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸ் புஷ் பண்ணும்போது ஃபுட்பேக்கில் கொஞ்சம் தெரியுது. அது ரொம்ப ஒரு டீல் பிரேக்கர்னா சொல்லலை. பட் நீங்கள் க்ரூஸ் புஷ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபுட்பேக்கில் தெரியுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் லைனப்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பிளாட்ஃபார்ம் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் 390 அட்வென்ச்சர் ஓனராக இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்க்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.